சிந்து பைரவியில நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. பஞ்சாயத்தை கூட்டி ஸ்னேகா சிந்து பண்ணது எல்லாமே ஃப்ராடுத்தனம்னு நிரூபிக்கிற நாள் வந்துருச்சு. ஸ்னேகா பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட நான் என்னோட சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறேன். நான் சிந்து சிவாவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத நிரூபிக்கிறேன். ஆனா அப்படி நிரூபிச்சா எனக்கும் சிவாக்கும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாங்க. பஞ்சாயத்து ஆளுங்களோ நீ உண்மையை நிரூபிச்சிட்டேன்னா அன்னபூர்ணியம்மா அவங்க கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஸ்னேகா மகா எல்லாத்துக்குமே குழு குழுன்னு இருக்கு. ஆனா சிந்து பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. சிவா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாட்சியை கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நேரா ஸ்னேகா போய் சிட்டுவ கார்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. சிட்டுவை பார்த்தோன்ன சிந்துவோட மூஞ்சில ஈ ஆடல. எல்லாமே போச்சே அப்படிங்கிற மாதிரி சிந்து ரியாக்ஷன் தர்றாங்க. சிட்டு வர்றத பார்த்து எல்லாத்துக்குமே ஷாக்கு தான். சிவாவுமே ஷாக்கா தான் பாக்குறாரு. இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சிந்து ரொம்ப அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மகாக்கு தான் எல்லாமே தெரியுமே, சிட்டு என்ன சொல்ல போறா அப்படிங்கறது கொண்டு மகாக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க மகா. அங்க சிரிச்சிட்டு இருந்த ஒரே ஆள் மகா மட்டும்தான். சிட்டு வந்தோன்ன உண்மையை சொல்லுமான்னு கேக்குறாங்க. சிவா சிந்துவை லவ் பண்ணாரா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் அண்ணா சிந்துவை லவ் பண்ணல, சிந்து தான் டாக்டர் அண்ணாவை லவ் பண்ணா. மொபைல் போன் எடுத்துட்டு வந்து தர சொன்னது சிந்து தான். அந்த டாக்டர் அண்ணாவோட போனை எடுத்துட்டு வந்து சிந்து கிட்ட கொடுத்தேன். சிந்து டாக்டர் மெசேஜ் அனுப்புற மாதிரி அவளே தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டா. டாக்டருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற உண்மைய பஞ்சாயத்து முன்னாடி சிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அன்னபூர்ணி பைரவி எல்லாம் நம்புற மாதிரி தெரியல. இந்த ஸ்னேகா தான் ஏதோ பொய் சாட்சியை கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. பஞ்சாயத்து ஆளுங்க அதுக்கப்புறம் சிவாவை பார்த்து சிட்டு சொல்ற எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா தான் அமைதியாவே இருக்கிற ஆளாச்சே. ஸ்னேகாவும் சிவாவை பார்த்து சிவா இதுக்கு மேலேயும் எதுக்கு சிவா தயங்கி நின்றுட்டு இருக்க, உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மொத்த குடும்பமும் சிவாவை தான் பார்த்துட்டு இருக்கு. மகா சிவா கிட்ட சிவா இதுக்கு மேலேயும் நீ அமைதியா இருந்தா சரி கிடையாது, உண்மை என்னவோ அதை தயங்காம பஞ்சாயத்துல சொல்லு சிவா அப்படின்னு மகாவும் சொல்றாங்க. சிவா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஏகப்பட்டதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. இப்போ சிவா என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது தான் கதையே. ஆமான்னு ஒத்துக்கிட்டு தன்னோட களங்கத்தையும் போக்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ல போறாரா, இல்ல சிட்டு சொல்றது எல்லாமே போய் நான் தான் மெசேஜ் அனுப்புனேன்னு ஒத்துக்க போறாரா, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.